முன்னொரு காலத்துல நாய் ஒண்ணு கோயிலுக்கு பக்கத்துல நடந்து போயிட்டே இருந்தது. அது அங்க ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தது. அந்த நேரத்துல ஒரு துறவி ஒருத்தர் அந்த கோயில் பக்கமா நடந்து வந்துட்டு இருந்தாரு. அந்த துறவி சும்மாவே போயிட்டு இருந்த அந்த நாயை அவர் கையில இருந்த கம்பால ஒரு அடி அடிச்சாரு. அடி வாங்கின அந்த நாய் அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுச்சு. நேரா அது அந்த ஊர் ராஜாவை போய் பாக்குறதுக்காக அரண்மனைக்கு போயிட்டு இருந்தது. அரண்மனைக்கு போன அந்த நாய் குலைச்சுக்கிட்டே இருந்ததால அங்க இருந்த காவலாளிகள் ராஜா கிட்ட சொன்னாங்க. ராஜா அந்த நாய் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. உடனே நாய் பேச ஆரம்பிச்சிடுச்சு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா அது நாய் பேசுதுன்ட்டு. உடனே நாய், நான் கோயில் பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்தா சாப்பாடு ஏதாவது கிடைக்குமான்ட்டு அங்க ஒரு துறவி எந்த காரணமே இல்லாம என்ன கும்பால் அடிச்சிட்டாரு. ஒரு துறவியா இருக்கிறவரு இது மாதிரி எந்த ஒரு காரணமும் இல்லாம என்ன அடிச்சது தப்பு, அதனால அவருக்கு நீங்க கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுச்சு நாய். ராஜா யோசிச்சுட்டு, பாதிக்கப்பட்டது நீதான், நீயே அவருக்கு தண்டனைய பரிந்துரை பண்ணு, நான் அவருக்கு கொடுக்கறேன்னாரு. நாய் ராஜாவை அங்க இருக்கிற கோயில் பக்கம் கூப்பிட்டுட்டு போச்சு. ராஜாக்கு ஒரே குழப்பம், இந்த கோயில் பக்கம் ஏன் கூப்பிட்டுட்டு வருதுன்ட்டு. கோயில் கிட்ட வந்த உடனே நாய் ராஜா கிட்ட, ராஜா அந்த துறவிய நீங்க இந்த கோயிலோட தர்மகர்த்தா ஆக்கணும், அதுதான் நான் உங்ககிட்ட அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையா கேட்டுக்கிறேன்னு. ராஜாக்கு ஒரே ஆச்சரியம், கோயிலோட தர்மகர்த்தா ஆக்கிறது எப்படி தண்டனை ஆகும், அது பரிசா இல்ல ஆகும், இது என்ன இது மாதிரி சொல்லுதுன்ட்டு நாய்கிட்ட, நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியலையே, தர்மகர்த்தாவா நான் ஆக்கணும்னா நான் அவருக்கு பதவி ஒரு கொடுத்தா எல்லாம் ஆகும், இதனால மக்கள் எல்லாரும் பாக்குற நாய் எல்லாம் கும்பால் அடிப்பாங்களேன்னாரு. நாய் சிரிச்சுக்கிட்டு, ராஜா நான் இப்பயும் அவருக்கு தண்டனை தான் கொடுத்திருக்கிறேன், இது ஒன்னும் பரிசு கிடையாது. அந்த துறவிக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்ல, அவரு இப்ப வேணா துறவியா இருக்கலாம், அவர் தர்மகர்த்தா ஆக்கின பிறகு அவரோட மனசு கண்டிப்பா சஞ்சலப்படும். கோயில் சொத்துக்களை எப்பயாவது ஒரு முறையாவது அவர் எடுத்து சாப்பிடாம இருக்க மாட்டாரு. அப்படி ஒரு முறையாவது சாப்பிட்டாலும் அடுத்த பிறவில அவர் நாயா தான் பிறப்பாரு. அதனாலதான் நான் இது மாதிரி சொன்னேன்னு. ராஜா நீ சொல்றது சரிதான், ஆனாலும் இது மாதிரி தான் நடக்கின்றது உனக்கு எப்படி தெரியும்னாரு. அந்த நாயம் சோகமா, நான் போன பிறவில இந்த கோயிலோட தர்மகர்த்தாவா இருந்தேன், எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் ஒரு சில சமயங்கள்ல என்னோட மனசு சஞ்சலப்பட்டு இந்த கோயிலோட சொத்துக்களை திருடி நான் சாப்பிட்டு இருக்கேன், அதனாலதான் இந்த பிறவில நாயா பிறந்திருக்கிறேன்னு. ராஜா சிரிச்சுக்கிட்டே, உன்னோட ஆசைப்படியே அந்த துறவிய தர்மகர்த்தாவா ஆக்கிறன்ட்டு போயிட்டாரு. சிவன் சொத்து குலநாசம் சும்மாவா சொன்னாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.